மடப்புரம் அஜித் குமாரோட கொலை இன்னும் எல்லாருக்கும் பசுமையான நினைவில் இருக்கும் என்ன நடந்துச்சுன்னு. ஒரு பேராசிரியர்னு சொல்லிக்கிற நிக்கிதாங்கிற நபர் அவருடைய நகை காணும்னு புகார் கொடுக்குறார். அதன் அடிப்படையில் ஒரு சிறப்பு விசாரணை படை வந்து இந்த அஜித் குமாரை கூட்டிகிட்டு போகிறாங்க. விசாரணைன்ற பேரில் அடித்து துன்புறுத்தி கொடூரங்களை செஞ்சு அவரை கொலையும் பண்ணிட்டாங்க. அந்த கொலை வழக்கில் ஒரு 5 காவல்துறையினர், அந்த சிறப்பு படையை சேர்ந்த 5 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. அந்த விசாரணையை சிபிஐ வசம் ஒப்படைச்சிருக்கு இந்த திராவிட மாடல் அரசு. பேசுறதெல்லாம் மாநில சுயாட்சி, ஆனால் மாநில சுயாட்சி எதன் அடிப்படையில் இயங்குது? உங்களோட மாநிலத்தில் இருக்கிற அதிகாரத்தை தக்க வச்சுக்கணும். ஆனால் அதை கூட சரியாக தக்க வச்சுக்க முடியாமல் ஒழுங்காக விசாரணை நடத்த துப்பு இல்லாமல் இந்த வழக்கை எடுத்து சிபிஐ கிட்ட கொடுக்கறதா மாநில சுயாட்சியாங்கிற கேள்வி நமக்கு எல்லாரும் எழுப்பியிருக்கிறாங்க. எழுப்பினாலும் அதுதான் கடைசியில் நடக்கும். என்ன நடக்கும்ன்றது நமக்கு தெரியும். சரி, சிபிஐ வந்திருக்கிறாங்க, சரியாக விசாரிக்கிறாங்களான்னு பார்த்தா கடந்த 2 நாட்களில் மிக தீவிரமான சில விசாரணைகள் நடந்திருக்கு. அதில் சில திடுக்கிடும் செய்திகளும் வெளியாகியிருக்கு. நடந்த விசாரணை என்ன, வந்திருக்கிற செய்திகள் என்ன, அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நான் சொன்னது போல் சிபிஐ வசம் இந்த வழக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கு. மதுரை ஆத்திக்குளத்தை சேர்ந்த சிபிஐ அதிகாரிகள், அங்கே இருக்கிற சிபிஐ அலுவலகம், அங்கே இருக்கிற அதிகாரிகள் வந்து இந்த 5 காவல்துறையினரை விசாரிச்சுட்டு வராங்க. கடந்த 2 நாட்களில் சில விசாரணைகளை நடத்தியிருக்கிறாங்க. அது யாருக்கிட்டலாம் நடத்தியிருக்காங்கன்னா, அஜித் குமாரோட தம்பி நவீன்குமார் அவர்கள் அந்த கோயில்லே, அந்த பத்ரகாளி அம்மன் கோயில், மடப்புரம் பத்ரகாளி அம்மன் கோயில்லையே பணிபுரிகிற இன்னொரு காவலாளியான வினோத்குமார், அங்கேருந்து ஒரு ஆட்டோ டிரைவரான அருண்குமார், அதுக்கு பிறகு அந்த கோயில் நிர்வாகியோட ஒரு அதிகாரியோட ஓட்டுநர் டிரைவரான கார்த்திகேயன் அவர்கள், அதுக்கு பிறகு இந்த காவல்துறையினரோட வண்டியை ஓட்டிட்டு போனார் இல்லையா, அந்த டிரைவரான ராமச்சந்திரன், இந்த 5 பேரிடம் முந்தானேத்து 9 மணி நேரம் நாள் முழுக்க விசாரணை நடத்தியிருக்கிறாங்க. அதுலேயே அவங்களுக்கு நிறைய செய்திகள் கிடைச்சிருக்கு. அதன் அடிப்படையில் சிபிஐயோட இந்த விசாரணை குழுவோட ஒரு துணை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி அவர்கள் மோகித் குமார்னு, அவருடைய தலைமையில் ஒரு டீம் வந்து இந்த மடப்புரம், அது இந்த விசாரணை நடந்த இடங்கள்லாம் நேரடியாக போய் விசாரணை செய்கிறதுக்கு நேற்று முழுக்க செய்திருக்கிறாங்க, சனிக்கிழமை முழுக்க செய்திருக்கிறாங்க. அதில் தான் பல திடுக்கிடும் செய்திகளும் வெளிவந்திருக்கு. இந்த மடப்புரத்துக்கு போன இந்த சிபிஐ அதிகாரிகள் வந்து ஒரு முக்கியமான ஒரு பிரத்யேக கருவின்னு சொல்கிறாங்க. அதை வச்சு அங்கே சில ஆய்வுகளை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கான ஒரு துல்லியமான அந்த தூரத்தை கணிக்கிற ஒரு கருவி, அதை பயன்படுத்தி சில ஆய்வுகளை செஞ்சுருக்கிறாங்க. இந்த மடப்புரத்தில் தான் இப்போ பெரும்பான்மையான, மடப்புரம், திருப்புவனம் இந்த பகுதிகளில் தான் பெரும்பான்மையான இந்த விசாரணைகள் இப்போ நடைபெற்று வருது. அதில் நேற்று பார்த்தீங்கன்னா திருப்புவனம் காவல் நிலையத்துக்கும் போயிருக்கிறாங்க. அங்கேருந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட நிறைய கேள்விகளை கேட்டு விசாரணை செய்திருக்கிறாங்க. முக்கியமாக என்னென்னா, உங்கள் காவல் நிலையத்தில் கொடுக்கப்பட்ட ஒரு புகார், அந்த புகாரை எப்படி, எதன் அடிப்படையில் நீங்கள் ஒரு சிறப்பு விசாரணை குழுக்கிட்ட ஒப்படைச்சிங்க, அவங்கக்கிட்ட ஒப்படைக்க சொல்லி உங்களுக்கு எந்த உயரதிகாரி உத்தரவிட்டாங்க, அந்த உத்தரவிட்ட அல்லது அந்த சிறப்பு தனிப்படையோட ஒரு தலைமை அதிகாரி இருப்பார் இல்லையா, அவர் வராமல் நீங்கள் எப்படி அந்த சிறப்பு விசாரணை குழுக்கிட்ட இந்த அஜித் குமாரை ஒப்படைச்சிங்க, இதெல்லாம் எதன் அடிப்படையில் செஞ்சீங்கன்ற இந்த கேள்விகளெல்லாம் கேட்டு விசாரணையை செய்திருக்கிறாங்க. இதற்கான விடைகளை அவங்க தரப்பில் என்ன சொல்லப்பட்டதுங்கிற செய்தி இன்னும் வரலை. ஆனால் இந்த மாதிரி கிடுக்குப்பிடி கேள்விகளை சிபிஐ தரப்பு அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள்கிட்ட கேட்டிருக்கிறாங்க. திருப்புவனம் காவல் நிலையத்தில் விசாரணையை முடிச்சு கொண்ட சிபிஐ அதிகாரிகள் அடுத்து தட்டாங்குளம்ன்ற பகுதி, அங்கிருந்து அருகிலேயே இருக்கிற தட்டாங்குளம்ன்ற பகுதி, அங்கேயும் வச்சு அஜித் குமாரை தாக்கியிருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டு அந்த தாக்கப்பட்டதாக சொல்லப்படுற இடங்கள்ல ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. அங்கேருந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணையும் கொஞ்சம் சாம்பிளுக்கு எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அந்த மண் இருக்கு இல்லையா, அந்த மண்ணை வந்து ஆய்வு செய்யறதுக்காக சாம்பிளும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் மதுரை பரமக்குடி பிரதான சாலையில் இருக்கிற ஒரு பேக்கரி, அந்த பேக்கரியில் ஒரு சிசிடிவி இந்த கருவி பொருத்திருக்கிறாங்க, கேமரா இருந்திருக்கு. அந்த கேமராவில் இருந்த காட்சிகளை வந்து ஆய்வு செஞ்சுருக்கிறாங்க. குறிப்பாக என்னென்னா, அந்த பக்கமாக அந்த வண்டி போயிருக்கு, அதனால் அந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செஞ்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கிற மக்கள்கிட்டையும் விசாரிச்சிருக்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்களா, இந்த பக்கம் அந்த வண்டி வந்துச்சா,
அந்த அங்க வந்து நிறுத்தப்பட்ட அந்த வண்டியில அஜித்குமாரை பார்த்தீங்களா, அவர் எப்படி இருந்தார், என்ன நிலையில இருந்தாரு, நீங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி விசாரணையை நடத்தியிருக்கிறாங்க. இந்த விசாரணையை முடிச்சுக்கிட்டு அடுத்து இந்த கோயில்லையே பணிபுரிஞ்ச ஒரு பெண் ஊழியர் அவங்களோட வீட்டுக்கும் போயிட்டு அவங்க கிட்டையும் விசாரணை செஞ்சிருக்கிறாங்க இந்த சிபிஐ அதிகாரிகள். இந்த விசாரணையெல்லாம் முடிச்சுக்கிட்டு அடுத்தது ஒரு காட்டு பகுதியில் வச்சும் அஜித்குமாரை இந்த 5 காவல்துறை மிருகங்கள் தாக்கியிருக்கிறாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அங்க வச்சும் சில ஆய்வுகளை செஞ்சிருக்கிறாங்க. அதிலும் குறிப்பா அவருடைய தம்பி அஜித்குமாரோட தம்பி நவீன்குமாரை கூட்டிட்டு போய் ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க, விசாரணை செய்திருக்கிறாங்க. அதுல நவீன்குமார் அங்க இருந்தார். அந்த தாக்குதல்லாம் நடக்கும்போது அவரை எப்படி தாக்குனாங்க, நீங்க என்ன பார்த்தீங்க, அதெல்லாம் நடிச்சு காமிங்கன்னு அவர்கிட்ட சொல்ல, அங்க இருந்த ஒரு புளியந்தோப்புல அவரை எப்படி ஒரு கிளையில கையை கட்டி தொங்க விட்டுட்டு எப்படி அடிச்சாங்க அப்படிங்கிறதெல்லாம் செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. அதை சொல்லும் போது அது ரொம்ப உழுக்கக்கூடிய சில காட்சிகளும் இருந்திருக்கு. அது எல்லாத்தையுமே படம் பிடிச்சிருக்கிறாங்க. அதில் முக்கியமாக என்னென்னா, வலிக்குது என்னை விட்டுடுங்க, நான் நகையை எடுக்கவே இல்லைன்னு பல முறை கதறி இருக்கிறான் அஜித்குமார். அவன் எவ்வளவோ கெஞ்சியும் அதெல்லாம் பொருட்படுத்தாத இந்த காவல்துறை அதிகாரிகள் போட்டு அடின்னு அடிச்சுட்டு அப்புறம் ஒரு கட்டத்தில் அவன் கையை கழட்டிட்டு அங்கேருந்து அவனை காவல்துறை அந்த வண்டியிலேயே கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க வேற இடத்துக்கு, அங்கேருந்து கொண்டு போயிட்டாங்க. இதையெல்லாம் வச்சு தான் இந்த சிசிடிவி கேமராவெல்லாம் ஆய்வு செய்யும் போது அந்த அழைத்து சென்றதா சொல்லப்படுற அந்த வாகனம் இருக்கு இல்லையா, அந்த வாகனத்தை பற்றின ஒரு ஆய்வு பண்ணியிருக்கிறாங்க சிபிஐ அதிகாரிகள். அதில் தான் காவல்துறையினரோட இந்த போலீஸ்காரங்களோட போலி முகம் எந்த அளவுக்கு போலியா களவாணித்தனமாக இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. என்ன ஆயிருக்குன்னா, அந்த அழைத்து சென்ற வண்டிக்கு 2 நம்பர் பிளேட்டை பயன்படுத்தியிருக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா TN01G0491, இதுதான் அந்த நம்பர் பிளேட். ஆங்கிலத்தில் இருந்தது, அதனால அப்படியே சொல்கிறேன், குழப்பம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக. இன்னொரு நம்பர் பிளேட் என்னன்னா, அந்த 01 மட்டும் இருக்குல்ல, TN01G0491, இதில் அந்த 01 மட்டும் 63 மாற்றிட்டு இருக்காங்க. இப்படி மாற்றி பயன்படுத்தியிருக்காங்க. உங்களுக்கு புரியுதா என்ன நடந்திருக்குன்னு? 01ங்கிறது சென்னை, 63ங்கிறது சிவகங்கை. அப்போ 2 நம்பர் பிளேட், ஒரு போலி நம்பர் பிளேட்டே வச்சு அந்த வாகனத்தை பயன்படுத்தியிருக்கிறாங்க இந்த காவல்துறையினர். இதை தான் சிபிஐ அதிகாரிகள் இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்லேருந்து கண்டுபிடிச்சி இப்போ அடுத்த கட்ட அதை பற்றின விசாரணையை நடத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு பிறகுதான் இன்னொரு செய்தியும், அந்த வாகனத்தை போய் அவங்க ஆய்வு செஞ்சு பார்க்கும்போது வாகனத்தில், அதாவது அடித்து அதை கொண்டு போய் கொலை பண்ணிலாம் இத்தனை நாள் ஆகியும் அந்த வாகனத்தில் ஏகப்பட்ட மது பாட்டில்கள் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் சீட்டுக்கட்டுகளும் இருந்திருக்கு. இது எல்லாத்தையும் பறிமுதல் செஞ்ச சிபிஐ அதிகாரிகள் எண்ணி பாருங்களேன், சிபிஐ அதிகாரிகள் இந்த தமிழ்நாட்டு காவல்துறையை பற்றி என்ன மாதிரி மதிப்பீடு வச்சுருப்பாங்க இந்த மாதிரி செயல்பாடுகள்லாம் பார்க்கும்போது. மது ஒழிப்புத்துறை ஆய தீர்வுத்துறைன்னு ஒன்று இருக்குது, அதுக்கும் காவல்துறை அதிகாரிகள் பல இடங்களில் உதவுறாங்க, அதுக்கான வேலைகளை செய்கிறாங்க. ஆனால் அதே காவல்துறை அதிகாரிகள் இந்த மது விற்கிற டாஸ்மாக் அந்த கடைகளோட வாசல்கள்லையும் செக்யூரிட்டிக்கு நிற்கிறாங்க. கடைசியில் பார்த்தா அவங்களோட வண்டிகள்லையும் மது பாட்டில்கள் இருக்குது. அப்போ இங்கே என்ன மாதிரி ஒரு நிர்வாகம் நடந்துக்கிட்டு இருக்குன்ற கேள்வி நமக்கே எழும்போது இதை விசாரணை செய்கிற அந்த அதிகாரிகளுக்கு எழாதா? அப்போ நம்மளெல்லாம் எப்படி பார்ப்பாங்க? அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு இந்த நாட்டில். இது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு இந்த ஆய்வெல்லாம் முடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பி கடைசியாக அஜித்குமாரோட உயிர் போயிருச்சுங்கிறாங்க, அங்கேயே செத்து போயிட்டான்னு தான் சொல்கிறாங்க. நான் பல்ஸ் பார்த்தேன்னு ஒரு நண்பர் கூட பேசி நேர்காணல் கொடுத்துருந்தார் இல்லையா. ஆனால் அவர் உயிர் இருக்கா மாதிரியே அவரை வந்து ஒரு ஆட்டோவில் எடுத்துகிட்டு போனாங்க இல்லையா, அந்த ஆட்டோ ஓட்டுநர், அந்த டிரைவர் பேர் வந்து ஐயனார், அவர்கிட்டையும் போயிட்டு விசாரணை செஞ்சுருக்கிறாங்க நேற்று இந்த சிபிஐ அதிகாரிகள். இப்போ இந்த மாதிரி தீவிரமாக தான் கடந்த 2 நாளோட செய்திகளை பார்க்கும்போது மிக தீவிரமாக இந்த விசாரணை நடந்து கொண்டிருக்கு. கட்டாயம் தப்பு செஞ்சவங்க யாருங்கிறத கண்டுபிடிச்சிருவாங்க, கண்டுபிடிக்காமல் இருக்கிறதுக்கு எந்த வாய்ப்பும் இல்லை. ஆனால் கண்டுபிடிச்சாலும் அந்த செய்திகளை உண்மையிலேயே கொண்டு வந்து சேர்க்க போகிறாங்களா, சரியான நீதியை பெற்றுத்தர போகிறாங்களான்றது தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் ஏகப்பட்ட வழக்குகள் சிபிஐ வசம் போயிருக்கு. அது எல்லாத்திலையும் பல ஆண்டுகளாகியும் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லாமல் தோய்வு நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். மிக முக்கியமான வழக்குகள்லையும் அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் நம்ம இதை எடுத்துக்கிட்டாலே பென்னிக்ஸ் ஜெயராஜ் கொலையிலேயே பார்த்தீங்கன்னா இன்னைக்கும் முழுமையான தீர்வோ அதுக்கு கிடைக்கல. அந்த மாதிரி இப்போ நடந்திருக்கிற அஜித்குமாரோட வழக்கு எப்போ முடிக்கப்படும், இந்த விசாரணை, குற்றப்பத்திரிகை எப்போ தாக்கல் பண்ணுவாங்க, அதுக்கு பிறகு நீதிமன்றம் போய் அது என்ன நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து காத்து தான் பார்க்கணும். ஆனால் கடந்த 2 நாளோட செயல்பாடு, அதை பற்றின செய்திகள் இதெல்லாம் வந்திருக்கிறத பார்க்கும்போது ஓரளவுக்கு நம்பிக்கையை தான் தருது.
இன்னொரு பக்கம் ஒரு அச்சத்தையும் தருது. இவங்க கண்டுபிடிக்கிற செய்திகள் எல்லாத்தையும் ஊடகங்களுக்கு இவங்களே சொல்றாங்களா, அல்லது அந்த சம்பந்தப்பட்ட தரப்பு காவல்துறையினரோ இல்லை விசாரிக்கப்பட்டவங்களோ அவங்க தரப்புல இருந்து செய்தி வருதா? ஏன் இவ்வளோ விரிவாக எல்லா செய்தியும் வருது? விசாரணையில் இருக்கும் போதே விசாரணையில் என்ன நடக்குதுங்கிற செய்தி வெளியே வந்துருச்சுன்னா குற்றம் செய்தவர்கள் அதை எப்படி மறைக்கிறது அப்படிங்கிறதுக்கான அடுத்த கட்ட நடவடிக்கையில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பாக இது இருக்காதா அப்படிங்கிற கேள்விகள் நமக்கு இருந்தாலும், நான் ஏற்கனவே சொன்னது போல இதெல்லாம் நடக்குதுங்கிறது நமக்கு உண்மையிலே ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. ஆனால் இது எந்த வகையிலையும் ஆறுதலை கொடுக்காது. உண்மையான நீதி அஜித்குமாருக்கு பெற்றுத்தரது தான் சரியான ஆறுதலாக மக்களுக்கு இருக்கும், சரியான நீதியாக அந்த குடும்பத்துக்கு இருக்கும். அதுக்காக கட்டாயம் இந்த வழக்கு எப்போ வந்தாலும் அதை எல்லாருமே, ஏன்னா நம்ம ஃபெனிக்ஸ் ஜெயராஜுக்கு என்ன நடந்துன்றதை மறந்துட்டோம், ஸ்டெர்லைட் வழக்கில் என்ன நடந்ததுங்கிறத மறந்துட்டோம், பல்புடுங்கி பல்வீர் சிங் வழக்கு என்ன நடந்ததுங்கிறத யாருமே பெருசாக எடுத்து தொடர்ச்சியாக கவனிக்கிறது இல்லை. அப்போ இந்த மாதிரி விடுறதுனால இன்னும் குற்றங்கள் அதிகமாகிட்டே போகுது. அதுவும் இதில் பாருங்க, குற்றத்தை செய்ததே காவல்துறையினர் தான். கொலை செஞ்சதும் காவல்துறை, அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற காவல்துறையோட வண்டியிலேயே அவங்க ஃபோர்ஜரி பண்ணியிருக்கிறாங்க, வண்டி எண்ணை மாற்றி. அப்போ எப்படிப்பட்ட நிலையில் இன்னைக்கு காவல்துறை இருக்குங்கிறத தான் நம்ம பார்க்குறோம். இதுக்கெல்லாம் தீர்வு வரணும்னா காவல்துறையை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிற முதலமைச்சர் தான் இந்த மாதிரி செய்திகளை படிக்கணும். படித்து அதில் இருக்கிற செய்திகளை தெரிஞ்சுக்கிட்டு நடவடிக்கை எடுக்கணும்.